வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி பார்க்கும் முன்பாக ஒரு ஜபத்தை செய்து நம்ம செய்தி கடந்து செல்லலாம். தலைமை சாத்தி ஜபம் செய்கிறோம். பரலோகத்தில் வாசகர்கள் பரிசுத்தாவுமே திருமணத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து உடைய தொழுகையை கலந்து கொள்ள வேண்டும் கொண்டு சேர்த்து இருக்கிறோம் சொல்கிறோம். இதை நாம் வந்திருக்கிறோம். நாம் எதுவுமே போய்விடாதபடிக்கு இன்னுடைய வார்த்தையை குறித்து எதாக கற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் போக உதவி செய்ய நடத்தும். அதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். உடைய பரிசுத்தாக அரசியல் இருப்பதை கொண்டு கொண்டவர்களாக நாங்கள் பயத்தோடு பக்தியோடு இந்த காலத்தை ஆரம்பம் முடிவு வரையது ஒழுங்கும் பிரியமாக செய்து பிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய நடத்தும். வந்து ஒவ்வொரு மாதத்தையும் கடப்பட்டவங்களுக்கு ஆச்சரிக்கிறோம். அவர்கள் முறைகளை வந்து சேர்த்து ஒரு தொழிலில் கலந்து கொண்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள அவர்களும் சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டார்கள். ஆரம்பம் முடிவது எங்களுடைய இடைவெளியில் நல்ல முறையில் தொழிலை செய்து பிடிக்க எங்களுக்கு உதவி செய்து எடுத்து விடுமாய் எங்கள் ஆதரவு ரட்சர் மீட்புமா இருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமை நம்பிக்கை தாங்கள் இருக்கிற ஜீவனோட பரம்பிதாவே கர்த்தராகிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு செய்தி தான் முன்னெடுத்து போகல. புது வருடம் வந்துருச்சு. புது வருடத்தில் பலவிதமான கோரிக்கையை நாம் தேவடத்தில் வைத்துருவோம். இந்த வருடம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் வருடம் ஆரம்பித்து முதல் மாதம் முடிவுக்குள்ளாரியே நமக்கு 1008 பிரச்சனைகள். அப்போது நம்ம நினைக்கிற என்னடாது நம்ம தூக்கி நம்ம அத்தனை கோரிக்கை நம்ம தேவடத்தில் வச்சோமே ஆரம்பம் வருடத்தின் ஆரம்பமே எப்படி இருக்குது நீ எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கலக்கம் நமக்கு. பல பேருக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருப்போம். பல பேருக்கு வேலையில் சிரமம் இருந்திருக்கும். பல பேருக்கு வந்து தனிப்பட்ட ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும். இப்படியாக என்னாச்சு புது இடத்துல புது பிரச்சனைகள் நமக்கு உருவாகிருக்கும். ஆனாலும் தேவன் நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா வேதத்தில் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளோட புக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரையுமே தேவன் சுகமாக வைத்தது கிடையாது. எல்லாரையுமே ஒரு துன்பத்தின் வழியிலே நடத்தினா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு, நீ வந்து நம்ம அந்த ராஜரீக கிரீடத்தை பெறுவதற்கு தகுதியில் ஓட்டத்தை ஓடுறதுன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல உபதிரவம் உங்களுக்கு உண்டு. அதான் தேவனுக்கு நமக்கு நினைவுபடுத்தி விரும்புகிறார். எனவே நம்ம வந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் ஏன்னா நமக்கு வந்து நம்மளை போல பாடலை இருக்கிற கஷ்டங்களையும் அனுபவித்து இதுதான் அப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம நமக்கு யாரும் முன்பதே வச்சுட்டு போயிருக்கா, கிறிஸ்துவனை வச்சுட்டு போயிருக்கு. அதில் தான் அவர் நம்ம வந்து புதிய வருடத்திலே பல விதமான கனவுகளை கண்டிருப்போம். என்னடா ஆகி போச்சு, ஒருவேளை நாம் செய்த ஜபம் கிறிஸ்துவத்திலே போகல இல்லை தேவனத்திலே போகலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து வருடம் தவறாமல் நான் வேறு பேரில் கலந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையும் வந்து தேவன் எதிர்பார்த்தபடி சரியான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்ற விசுவாசிக்கிறோம். ஆனாலும் எனக்கு என்ன ஆச்சுங்க, என்னுடைய காரியங்கள் சரியாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம செய்யக்கூடிய வேலையை நம்ம சரியாக செய்ய முடியாது. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்தவானவர் வந்து அவருடைய வேலையை சரியாக செய்து கொண்டு தான் வந்தாரு. அவர் செய்த நன்மைகள் அநேகம் ஆயிரம் அவைகளை எழுதினால் உலகம் கொள்ளாதன்னு யோவான் சுவிசேஷகன் ஒரு பதிவை செய்து போயிருக்கிறாரு. அந்த 3 வருடத்துல நிறைய பேர் கேட்கறாங்க, இயேசு 12-13 வயசுக்கு அப்புறம் 33 வயசுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு. ஐயா அதை பத்தி அந்த பதவிகள் இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சராசரியான மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அங்க பதிவு செய்வதற்கு பெருசா ஒண்ணும் இல்லை. அதனாலேயே என்ன பண்ணாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எது நமக்கு தேவையோ அதை மட்டுமே எடிட் பண்ணி கொடுத்தாரு. அவரு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சராசரி மனுஷன் பூமியில எந்த வாழ்க்கையை வாழணுமோ அதை வாழ்ந்து கொண்டு வருகிறார் அந்த இடைப்பட்ட காலத்துல. அதனால அதை பதிவு செய்வதற்கு டெய்லி எழுந்தாரு, டெய்லி தேவாலயத்துக்கு போனாரு, டெய்லி வந்தாருன்னு நாம பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் தேவனோட எடிட் பண்ணி நம்ம கொடுத்துட்டாரு. கடைசியாக அவருடைய சுவிசேஷ பயணம், அந்த சுவிசேஷ பயணம் தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால அதை தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இவர் சுவிசேஷம் சொல்லும் போதுதான் இந்த யோவான் ஆசிரியர் வந்து இந்த காரியத்தையும் பதிவு செய்கிறார். 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதுதான் நமக்கு வேண்டியது. நம்ம வந்து இந்த கராத்தே கிளாஸ்லாம் சேர்க்கறதான்னு வச்சுக்கோங்க. அந்த வாத்தியார் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை டோர்னமெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு, எத்தனை பிளேஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவார் அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் எடுத்துவாங்க. நீங்கள் வந்து பல 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 விதமான போட்டித் தேர்வுகள் இருக்குது. அதுங்களுக்கு தயார் செய்கிறது கூட போகிறதுனா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், நம்ம இந்த இன்ஸ்டியூஷன் எத்தனை பேர்த்த தயார் செஞ்சிருக்குது, எத்தனை பேர் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து பாஸ் ஆகி போயிருக்காங்கன்னு பல விதமான காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம போய் சேரணும். அப்போ நம்மளுடைய நம்மை குருவாகவும் நாம வந்து நம்ம தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டவர் என்னன்னு சொல்றாரு, நமக்கு நான் உலகத்தை ஜெயித்தேங்கிறாரு. அப்ப என்னன்னா அவரு ஃபாலோ பண்ண மெத்தட் தான் என்ன பண்ணணும், நாமளும் ஃபாலோ பண்ணணும். அதை அவரு சொல்றாரு, முந்த பரலோகத்தை தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படுறாரு. அப்ப நாம என்ன பண்ணோம்னா அவர் அதை தான் செய்யறாரு. அவரு பூமிக்குரிய வாழ்க்கையும் சரியாக செய்து கொண்டு தேவனுக்கு உண்டான காரியத்தையும் சரியாக செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்கிறவர் தான் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாரு, உங்களுக்கு உலகத்திலே உத்தரவும் உண்டு. என்ன பாருங்க, நான் என்னன்னு சொல்றேன், நான் உலகத்தை ஜெயித்தேங்கிறார். அப்போ சிம்பிளான ஒரு விஷயம், நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க என்ன சொன்ன போல அந்த இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன முடிவெடுப்பாரு, அதுதான் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து பெருசா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. வசனத்தின் படி பார்த்துக்கிட்டு இன்னும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இது என்ன செய்யணும்னு தெரியல, இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து இருந்தா இதை எப்படி கையாண்டு இருப்பாரு, இது எப்படி செய்வாருன்னு ஃபாலோ பண்ணி செஞ்சாவே என்ன பண்ணலாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 98% நாம தப்பிச்சுக்கலாம். 1-2 தான் மிஸ் ஆகும். ஏன்னா நம்ம சரீர பலவீனமானதுனால சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவசரமான முடிவை நாம எடுக்கிறோம். இதே தான் பவுலாசிரியர் குறிப்பிடுகிறார், நன்மை செய்துங்கிறதோ என் இடத்துல இருக்குது, ஆனா என்னாச்சுங்க, நானும் நன்மை செய்வதில்லை, என்ன செய்யறது, நான் நிர்பந்தமான, அவரே சொல்றாரு, மாட்டிக்கிறாப்பா, நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன், நல்ல செய்யணுங்கிற காரியம் இருக்கு, ஆனால் என்னால் அதை செய்ய முடியாத நிலையில் இருக்கிற பதிவு செய்கிறேன். எனவே நாம வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு உண்டான கடன்கள் இல்லையோ அது சரியாக செய்து கொண்டு வந்தாலே போதும், தேவன் நம்மளை இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கான வழியை நமக்கு கொடுப்பாருங்கிறத இந்த காரியமாக கொடுக்கப்படுகிறது. ஒண்ணு வேண்டாம், உதாரணமாக நம்ம உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னு சொல்லிக்க தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரா, என்னன்னு கொடுக்குறாரு, உண்டுங்கிறத கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்றதுக்கு நம்ம தயாராகிக்கணும். அதான் தேவனை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த நமக்கு முன்னாடி வாழ்ந்த வந்து தேவதாசர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, துன்பத்தை எதிர்கொள்ள பழகினாங்க, அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள பழகினாங்க, அதுல ட்ரெயின் ஆனாங்க அவங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிச்சு. அதனால நாம என்ன பண்ணோங்க, வரக்கூடிய துன்பத்தை எதிர்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும் தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல சொல்றாரு, இந்த மாதிரி யாரெல்லாம் அக்கறை கடையில வந்து பங்கு கொள்வாங்க போகும்போது அந்த பெரிய லிஸ்டே வருது, அதுல ஒரு வசதி ஒரு லைன் கூட வருது, என்னென்ன பயப்படுகிறவர்கள் ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. எதுக்கு நம்ம வந்து துன்பத்தை கொண்டு பயம் எதை கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேவன் கொடுக்குறாரு. நீங்க நம்ம கடமை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க, மற்ற தேவன் பார்த்துக்குவார். அதைத்தான் தேவன் கொடுக்குறாரு. தாவீதோட வாழ்க்கை வரலாறுல பார்த்தோம்னா அவர் காரியம் நமக்கு வழங்குவோம். தேவன் ஆடு மேய்க்கராக இருந்த தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணி மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு இஸ்ரவேலின் ராஜாவாக கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி நிறுத்துகிறார். நிறுத்தின உடனே என்னாச்சுன்னா இவருக்கு மிகமிஞ்சிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஆடம்பர ஒரு இதுக்கு வந்து பழகி போன மனசு என்ன பண்றாரு, உரியாவின் மனைவியை அபகரித்து இல்லாம உரியாவை முன்வரிசையில் நிறுத்தி சாகும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு, அதுல நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து இப்ப ஒரு சட்டத்திற்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, கொலை, உமன் ஹராஸ்மெண்ட், இவர் வந்து முன்னாடி நிக்க வச்சது கூப்பிட்டு சரி, ஏமாற்றுறது, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா துரோகம், நம்பிக்கை துரோகம், இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வச்சுங்க, அவருக்கு போட்டோம்னா ஒரு 7-8 செக்ஷனு போடலாம். அப்பேற்பட்ட விஷயத்தை செஞ்சவர் செஞ்சதுக்கு முன்னாடி அது மனசு இருந்ததுன்னு தெரியல, சாவல் இருக்கு திசைன்னு போய் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சுட்ட இல்லையா,
நாத்தான் தீர்க்கதரிசி. 2 சாமுவேல் பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருக்கு உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருக்கிறபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் என் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. என்னாச்சு? தாவீது வழிந்த பின் நிமித்தம் என்ன ஆகுது? இவருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. நினைச்சு பாருங்க, தாவீதோட இது இது பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதுங்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஏன்னா அவன் செய்த பாவத்துக்கு உண்டான காரியம் அவன் வந்து கண்டிப்பா சந்திச்சு ஆகணும்னு இது பண்ணாரு. தேவனை உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆனா நீ செய்த காரியத்துக்கு உண்டான விஷயத்தை வந்து நீங்க அனுப்பிச்சு ஆகணுங்கிற ஒரு வார்த்தையை வந்து தாவீதுக்கு தேவன் கொடுத்துட்டாரு. பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது. அப்ப என்ன ஆகுது? தாவீதுக்கு வந்து உரியாவின் மனைவி மூலம் பிறந்த குழந்தையும் சாகுது. இரண்டாவதாக இவனுக்கு பிறந்த அப்சலோமே இருந்தாரு. அப்சலோம் செத்து போறான். தாவீது பிளான் பண்ணி உரியாவை எடுத்துக் கொள்றாரு. உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டு உரியாவின் மனைவியோடு இவர் செல்கிறாரு. அதே போல தாவீதோட மகளை யார் சேர்றா? தாமாரை அம்மோன். ஆமா, தாமாரை யார் சேர்றா? செஞ்சது நடக்குது. தேவனை எதையுமே என்ன பண்றாரு? அவர் வந்து கணக்கு கேட்கிறவர் தேவன். அப்ப இந்த மாதிரி பல நெருக்கடிப்பட்டு நமக்கு இப்படியான தாவீதோட வாழ்க்கை நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு அருமையான சங்கீதங்கிற ஒரு புத்தகம் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாலமோனை வந்து அப்சலோம் கொல்ல தொடர்கிறாரு. இவரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் என்ன ஆச்சுங்க? இவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்ப அவரு தான் மனம் திரும்பின பின்பும் இவருக்கு என்ன வருதுங்க? நான் இப்படி சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவர் மனம் திரும்பிடுறாரு. மனம் திரும்பின நிமித்தம் நீ உன்ன தேவன் விட்டுட்டாரு. ஆனா என்னாச்சு? நீ செய்த காரியத்துக்கு அதுக்கு உண்டான கூலி தேவன் உன்னிடத்துல கேட்பார். இப்ப எப்படி வருது பாருங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா அந்த செஞ்ச காரியத்துக்கு உன்னிடத்துல கூலி கண்டிப்பா கேட்பேன்ற அந்த கேட்ட நிமித்தம் தான் தாவீது கடைசி வரைக்கும் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில தான் என்ன சொல்றது? சங்கீதம் 38-34 சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 3 வசனம். உமது கோபத்தினாலே என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாது பாரமாயிற்று. இது வந்து சங்கீதம் எப்படி எழுதுறாரு? சங்கீத புத்தகம் எப்படி எழுதுறாரு? எல்லா நெருக்கடியில் எழுதுறாரு. அவர் வந்து தன்னை உணர்ந்து கொண்ட பின்பாக தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. எழுதும் போது சங்கீதத்தில் எழுதுறாரு என்ன சொல்றாரு? நான் செஞ்ச காரியத்தை என்னுடைய சரீரத்துல ஹெல்த் இல்லைன்றாரு. என்னோட ஹெல்த் இல்லை, என்னோட எலும்பு இல்லைன்னு என்ன வச்சுக்கிறாரு? சௌக்கியம் இல்லை, எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதை கொண்ட காரியத்தை கேட்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன ஒரு விஷயம் சொல்றாரு? இது பாருங்க, சங்கீதம் 34ஆம் அதிகாரம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18-19. நொறுங்குண்ட இதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
சங்கீதக்காரர் பதிவு செய்கிறாரு. அவரோட கஷ்டத்தை நான் பார்த்தோம்னா என்னதுங்க நினைச்சு பாருங்க. குடும்பமே போச்சு. கடைசியில ஞானவான்ங்கிற சாலமோன் கூட என்னாச்சுங்க வந்து அந்நிய ஸ்திரீகளின் கல்யாணம் பண்ணி நிமித்தம் தேவனை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. என்ன, எனக்கு துன்பம் இருக்குது இல்லைன்னா சொல்ல வரல. தாக்கி சொல்றாரு, எனக்கு துன்பம் இருக்கு இல்லைன்னா சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த 19 வசனத்தை சொல்றாரு. யாருக்கு அநேக தீமைக்கு வருதான்? நீதிமானுக்கு. என்ன சொல்றாரு, நான் திருத்திட்டேன், நான் பாவம் செஞ்ச உண்மைதான், நான் திரும்பின பின்னாடி என்னாச்சு, எனக்கு துன்பங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் என்னன்னு சொல்றாரு, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறாருங்கிற. எனக்கு வந்துச்சுப்பா, எல்லாம் வருது எனக்கு. ஆனா என்ன பண்ணாரு, நான் எல்லாத்தையும் அதை ஃபேஸ் பண்ணேன். அதுல இருந்து ஒவ்வொன்றுலையும் என்ன தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்து வருகிறாருங்கிற. அதான் அந்த கலாத்தியர்ல வந்து பவுலாசிரியர் அதை அழகாக பதிவு செய்யறாரு. 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம என்ன விதைக்கிறோமோ அதை என்ன பண்ணுங்க, அது கூட செஞ்சாங்க. அதுதான் யார் நடந்தது? தாந்தி நடந்தது. அவரு போனாரு, இவரோட வீட்லயும் என்னாச்சுங்க சாவு விழுந்துச்சு. அவர் உரியவன் மனைவி எடுத்துக்கொண்டாரு, அந்த சம்பவம் அவரோட வீட்லயும் நடந்தது. அப்போ இங்க கலாத்தியர்களுக்கு பவுலோஸ் சொல்றாரு, நீ என்ன செய்யறியோ அதை அதற்குண்டான கூலி சத்தியமாக தேவன் முன்னிடத்துல கேட்பார்க்கிறார். ஆனாலும் ஒரு ஆதரவான வசனத்தை வந்து பதிவு செய்கிறார். என்ன செய்யறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அவை அனைத்திலிருந்தும் தேவன் அவனை விடுவிக்கிறார். அதனால நமக்கு துன்பம் வருதுங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடிய அவசியம் கிடையாது. அவர்கள் எல்லாவற்றிலும் வந்து யார் விடுதலை பண்ணுவாங்கிறாரு, தேவன் விடுதலை பண்ணுவாருங்கிறாரு. இது யாரை எழுதி வச்சுட்டு போறா? தாவீது. அதாவது பிற்காலத்திலே இயேசு என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே கூப்பிடுற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணாரு. எதுக்கு எல்லாத்தையும் பேஸ் பண்ணாரு? அதுக்காக தான் அவருக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் கிடைச்சிச்சு. எனவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா அப்படின்னா, இயேசுவின் தாயாகிய மரியாதை கிறிஸ்துவானவர் எப்படி தனக்கு உற்பத்தி ஆனாங்கிறது எப்படி தெரியும்? அவங்களுக்கு தான் ரகசியம் தெரியும், எப்படி இந்த காரியம் நடந்ததுங்கிறது. அப்போ எடுத்த உடனே தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை என்ன பண்றாங்க, கண்ணுக்கு பாக்குறாங்க. இந்த குழந்தை இருக்குது, ஏனோட இல்லாம என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய வந்து கொள்ள தேடுறாங்க. கொள்ள தேடுறவங்க இறந்து போனதுக்கு முன்னாடி பரிசா வேலையா போட்டு நீ திருப்பி தேசத்துக்கு போ, குழந்தை கொண்ட தேவனவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சொன்னபடியே 8ஆம் நாள்ல பேர் இடுறாங்க, துர்தேசனம் பண்றாங்க, குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விஷயம் செய்யறாங்க. ஒரு முறை வந்து குடிமதிப்பெடுறதுக்காக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆச்சுங்க, தொலைஞ்சு போனாலும் என்ன செய்யும், அவர் வந்து தேவனுடைய யாருக்கு தெரியும், பெத்தவங்களை இருக்கணுமே தெரியும். ஏன்னா இவருக்கு என்ன செய்யும், இவர் விசுவாசிக்கான இவர் ஊமி ஆயிட்டாரு. அதுக்கு பின்னாடிதான் தேவாலயத்துக்கு போனதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுங்க, இவருக்கு இந்த பேச்சு வருது. பின்பாடு தெரிஞ்சது பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அவர் எப்படி வீட்டுக்கு வந்துருவாங்க உங்களுக்கு திரும்ப தெரியாதா. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஏன்னா எங்க நம்ம ஏதாவது தேவன் கொடுத்த காரியத்துக்கு நாம ஏதாவது வழங்கி வைக்கிறோம் என்ன பண்றாங்க, 2 பேரும் அக்கம் பக்கம் வந்து விசாரிச்சுட்டு திரும்ப ஓடுறாங்க, தேடிக்கிட்டு ஐயோ நம்ம வந்தாலும் ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன தேவலத்திலிருந்து பசங்க தெரியல. அப்போ எவ்வளவு கண்ணு நேரமும் அந்த மரியாதை பார்த்துருப்பாங்க பாருங்க. அப்படி வந்து தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற மரியாதைக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுக்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35 பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:34-35. இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இறுதிய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இது நியமிக்கப்பட்டிருக்கிறார். என் ஆத்மாவையும் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உரிப்போம் என்றார். சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை
சந்திக்க இருக்கு அப்படிங்கறது வந்து சீமோன் தீர்க்கதரிசி எப்படி பதிவு பண்றாரு? ஒரு பட்டயம் உன் இருதயத்தை உருவி போக முடியும். அதைத்தான் வந்து என்னாச்சுன்னா நம்ம மரியாளுக்கு என்ன ஆகுதுன்னா இயேசு கிறிஸ்து வந்து அடிச்சுட்டு போற சமயத்துல என்ன பண்றாங்க? அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை அவர்கள் சந்திக்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா நமக்கு வந்து உபதிரவம் இருக்கதான் செய்யும். மரியாதைக்கு அது உபதிரவம் இருந்தது, ஆனால் அதை மேற்கொண்டாங்க. அதுக்குள்ளாக அதுக்காக என்ன படிச்சுங்க? ஸ்ரீலுக்குள்ளே நீ ஆசி பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி அவர் கொடுக்கப்பட்டுச்சு. எனவே நம்ம வந்து நம்மளுடைய வருடம் ஆரம்பத்தில் ஒரு 20 நாட்கள் ஆகலையே, 25 நாட்கள் ஆகலையே, அதுக்குள்ள என்ன ஆச்சு? எனக்கு என்னுடைய காரியம் மாறவில்லை, ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை, வேலையில பிரச்சனை, அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசிகள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த தேவதாசர்கள் எல்லாருமே என்னதான் துன்பத்தின் மத்தியில தான் பிரவேசிச்சு அந்த மேலான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறாங்க. எனவே அதுக்கு நம்ம வந்து மனசோர்ந்து போக வேண்டியது. ஆபமும் தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு புக் எழுதும் போது எழுதிட்டு போகும்போது இடையில வந்து தேவனுடைய பேசும் விஷயம் நடக்கும். ஆனா ஆபகுக்கு தீர்க்கதரிசி பாருங்க, புத்தகம் ஆபகுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே படிங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? போதுமான அது என்ன பண்ணுவாங்க? எடுத்து நல்லா இருக்கீங்களா? முதல்ல வந்து நான் ஆரம்பிச்சுதான் அந்த பிரச்சனை ஒன்று இருந்து அதை ஏன் நீங்க கேட்காம போயிட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அவங்க எடுத்தோன்னு என்ன சொல்றாரு? எது வறுமையா அவனை கூப்பிடுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. புக்கையை எப்படி ஆரம்பிக்கிறாரு? கர்த்தாவே, எவ்வளவு வேணா நான் கூப்பிடுகிறேன், நீரு கேளாம இருக்கிறீருன்னு எடுத்தோன்னே புலம்பிலே ஆரம்பிக்கிறாரு. அப்ப நினைச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்திருக்கும். அப்ப தேவனை என்ன பண்றாரு? இந்த மாதிரி எது வரைக்கும் நான் அந்த துன்பத்தை காண்பதாகவே வச்சிருப்பீங்க, எவ்வளவு தூரம் நான் இதை வந்து என்னை வழிநடத்த முடியாத நீங்க என்னை வந்து வச்சிருக்கிறீங்க அப்படி புலம்பி தள்ளுறாரு. குழந்தை தள்ளதுக்கு பின்னாடி என்னாங்கன்னா, நம்ம அதே ஆபத்துக்குள்ள 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள் படிங்க. அத்திமரம் துளிர்விடாமல் போனால் நமக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் இல்லையா? முதல்ல எடுத்தோன்னு என்ன புலம்புறாரு? இல்ல எடுத்தோன்னா புலம்புற என்னாச்சு? நீங்க இது கேட்காம இருக்கிறீங்க. நான் எத்தனை டைம் கூப்பிடுறது? ஐயோ அம்மான்னு கத்தி புலம்புறாரு தீர்க்கதரிசி. அவரோட முடிவில் என்ன கொடுக்கப்படுகிறது? படிக்கிறது. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலரற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு முந்திகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அதாவது எடுத்தோடனே புலம்புற தீர்க்கதரிசி முடிவில் எப்படி முடிக்கிறது பாருங்க. எடுத்தோடனே நீ கேட்க மாட்டேங்கிறாரு, நீ நான் இதுவே எப்ப எதை வரைக்கும் அந்த துன்பத்தையே பார்த்துட்டு ஆகுன்றாரு. கடைசியில் என்ன பண்றாரு தேவனு? இல்ல ஆபத்துக்கு இது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவுபடுத்தினது பின்பாடி என்னன்னு சொல்றாரு? மான்களின் கால்களை போல நல்லாடி நான் குறிச்சு ஓடுவதற்கு அவ்வளவு சந்தோஷமா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கழிப்பு கொடுக்குறாரு. ஐயா, இதெல்லாம் எப்படி நடக்குதா? இவர் மேல சொன்ன போனீங்கன்னா, ஒளிவ மரம் பழையினா போனாலும் சரி, திராட்சரசம் கொடுக்கலினாலும் சரி, ஆடு இல்லாம போனாலும் சரி, மாடு இல்லாம அப்படின்னு என்னன்னா ஒண்ணுமே உலகமே இல்லாம போனா கூட என்னவா இருப்பாங்கிறாரு? கர்த்தருக்குள் களி கூறுவேன் அப்படின்றாரு. எனவே தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் இல்லை. வருடம் ஆரம்பிச்சு 5 நாள் 20 நாளே ஒரு சின்ன பிரச்சனை வருதுங்கிறது நமக்கு பார்க்க வேண்டிய ஆபத்துக்கு தீர்க்கதரிசி போலவே எடுத்தோடனே நம்ம புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா என்ன கேட்டாலும் அவருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சத்தியத்தின் மணி நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அது எப்படி நடந்து கொண்டு வரணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, உலகத்திலே கிறிஸ்துவனர் அதுக்கு முன்னதே வச்சு போன வசனம் தான் நமக்கு திரும்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. உலகத்திலே நமக்கு உபதிரவம் உண்டுங்கிற, அதனால அதை குறித்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம்,
நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ரொம்ப அண்ணா இல்லையா? அண்ணனோட பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏன்னா குழந்தை இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க பேட்டி கொடுக்கும்போது சிரிச்சா படி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அதுக்கு தான் பேட்டி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த புத்திர பாக்கியங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அது இல்லாததுனால அண்ணாவுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை போய் பண்றாங்க. இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க, 10-11 பாருங்க. அவர் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நிலைத்தருளி உமது அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையை பண்ணினான். அவள் கர்த்தருடைய சந்ததியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்கிரசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இங்க அண்ணாவுடைய ஜெபம் வார்த்தையாக வரல, என்னவா வந்தது? இதயத்திலிருந்து வந்தது வந்து என்ன செய்ய, கண்ணீராக. அவருடைய ஜபம் வந்து வார்த்தையை வரல, கண்ணீராக வருது. அப்ப நம்ம என்ன வச்சுங்க, முன்னு ஜபம் பண்ணுது. இப்போ சிலர் என்ன பண்றோம், நம்ம என்ன ஜபத்தை தேவன் கேட்கிறாரா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுச்சுங்க, தீர்க்கதரிசி கூட காது கேட்கல. இந்த தீர்க்கதரிசி அங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு, வாய் வந்து பார்க்கறாரு, உடம்பு மட்டும் மேலே கிளி போயிட்டு வருது. கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்துட்டு இன்னைக்கு கலாச்சாரத்தை குடிச்சு வந்துருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு. அப்போ வந்து கேட்கும்போது என்னன்னு சொல்லியிருந்தோம்மா, இல்லை நான் என் இருதயத்தை தேவனிடத்திலே ஊற்றி விட்டேன்னு சொல்லி. அப்போ என்னன்னா இவ்வளவு கஷ்டமா அந்த அம்மாக்கு அப்படின்னு கேட்கும்போது சில இந்த தன்னை விடுத்தில் உள்ள விசுவாசம் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, தேவன் இந்த விஷயத்தை தாமதப்படுத்தி இருக்கலாம். அப்போ நான் சத்தம் போட்டு ஜெபிச்சு இதான் பண்ணாதான் தேவ சன்னதியில் போய் எடுத்து இருக்கா? இல்ல. இந்த அம்மா அப்ப என்னாச்சு, நம்ம ஜெபத்தை வந்து தேவன் கேட்கிறாருங்கிறது தான் இங்க ஒரு காரியமாக உங்களுக்கு சொல்ல வருது. ஏன்னா புதிய வருடத்திலே நம்ம பலவிதமான கோரிக்கை ஜபத்தையும் வச்சிருப்போம். அதுக்கு உண்டான என்ன ஆன்சரு, நமக்கு உண்டான பதில் கிடைக்கலே சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கலாம், ரொம்ப மனசோடு அடைஞ்சிருக்கலாம். ஆனா தேவன் ஏற்ற சமயத்திலே செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார். அப்போ இந்த அம்மா வந்து முன்னு தான் போயிடுச்சு. ஆனா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன். இப்ப என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு? அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் பாருங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். மிகப்பெரிய தீர்க்கதரிசி நமக்கு கிடைச்சார். அப்போ ஏற்ற சேவத்துல தேவன் செய்ய தயாரா இருக்கிறார். ஆனா என்ன, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும், அவருடைய சத்தியத்தில் நடக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம சோர்ந்து போன அவசியம் இல்லை. நீங்க கேள்வி கேட்குங்க, தேவனுடைய இது மாதிரி ஏன் வந்து ஆப்புக்கு மாதிரி ஏன் என்னுடைய வார்த்தையை கேளாதீங்க, நம்ம கேள்வி கேட்கறதுல அவருக்கு நமக்கு உரிமை இருக்கு. அதனால கேள்வி கேட்க மாட்டாங்க அவனு சொல்ல வேண்டாம். ஆனா என்ன பண்ணா, சோர்ந்து போய் மறுதளித்துக்கிற இடத்துக்கு அவன் அவிசுவாசத்துக்கான இடத்துல போய் கூடாது. நீங்க கேட்கலாம். ஏன்னா சங்கீதத்துல பாருங்க, அவர் வந்து குழந்தைன்னு கேட்கக்கூடாது. எது வரைக்கும் நீ அமைதியா இருப்பீரு, எது வரைக்கும் இருப்பீரு. ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கறது தேவன் எப்போ ஒருபோதும் தடை செய்கிறது கிடையாது. அதனால வந்து நீங்க வந்து தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனா என்னாச்சு, நமக்கு நம்ம சத்தியத்தை விட்டு வழிவழிக்கு போய்க்கூடாதுங்கிறதாக காரணம். அதனால அண்ணன் பொறுமையோட இருந்தால் அவளுக்கு தேவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியை
அவருக்கு மகனாக கொடுத்தாங்கிறத பார்க்கலாம். இது போல ஆபிரகாமோட இருந்த இல்லையா ஆகார் ஒரு நிமிஷம் ஒரு சமயம் என்னாச்சு, தேவன் அவளை அனுப்பிடும்படியாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதை பிடித்து விடுகிறார். ஆகாரும் கிளம்பி போயிடுறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். என்ன பெயரிட்டாங்க? என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி யார் பேருக்கிறாங்க? ஆக இதை பிரிச்சு விட்டுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, அந்த விசுவாசம் குறைய அப்படியே இருக்குது. அப்பதான் என்னாச்சு, வனாந்தரத்துல மாட்டிக்கொண்டு இந்த அம்மா என்ன பண்ணுங்க, ரொம்ப துன்பம். அந்த அம்மாக்கு என்னாச்சுங்க, வனாந்தரத்துல போய் அங்கே தண்ணீர், ஆமா பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு தேவன் எப்பவுமே தயாரா இருக்கிறார். ஆனா அதுக்கு உண்டான வரைக்கும் பொறுமை தான் நம்ம இடத்துல இல்ல. நம்ம என்ன செய்யணும், வருடம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நம்ம என்ன பண்றோம், நம்ம எதிர்பார்த்த காரியம்லாம் நடக்கலையே சொல்லி நடக்கிறோம். அப்படி இல்ல, தேவன் ஒரு டைம் பண்ணி வச்சிருக்காரு, அவர் ஒரு டைம் டேபிள் வச்சிருக்காரு. அதன்படிதான் எல்லா காரியங்களும் நடக்கக்கூடிய நாம் நம்மளுடைய அவசரத்துக்கு தகுந்த மாதிரி தேவனிடத்துல எதிர்பார்க்க கூடாது. அதுதான் தேவன் செய்யறாரு. ஆகாரங்க போயிடுறா, போனதுக்கு முன்னாடியே வச்சுங்க, பிள்ளை சாய கிடக்கு, ஒண்ணும் பண்ண முடியாத நிலையில் இருக்குது. அப்ப என்னாச்சுன்னா, இந்த அம்மா ஏற்கனவே என்ன சொல்லுது, நீர் என்னை காண்கிற தேவன்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட போகுது. அப்படி நம்பிக்கையோட போற அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுங்க, ஒரு பெரிய துன்பம் நடக்குது. நடந்த போதுதான் அந்த தேவதூதன் இங்க அந்த அம்மாவை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இதனாலே நம்ம அவிசுவாசப்பட்டு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கிறது போல மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை யாருக்கு கிடைச்சு அப்படின்னா எளிய தீர்க்கதரிசி கிடைச்சு இல்லையா? எளிய தீர்க்கதரிசி எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? ஆமா இல்லையா? ரொம்ப அதிசயமாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஆனா அவருக்கு என்னதான் இருந்துச்சுங்க? ஆமா பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 பாருங்க. அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே, என்னன்னு சொல்றாரு? போதும் கர்த்தாவே, நான் சாகணும்ன்றாரு. நான் அவருக்கு தீர்க்கதரிசி, அவரே சப்போஸ் தற்கொலை பண்றது என்ன கிடைக்காதுங்க. அவரே தேவனிடத்துல போக முடியாதுன்னு தெரியும். அதான் இந்த பண்டாட்டம் எப்படி வைக்கிறாரு பாருங்க, நீர் என்னை கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொண்டாட வைக்கிறாரு. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலைநிலை சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஊரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் சொல்ல வரனா, தேவன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தீர்க்கதரிசி யாருங்க? எளிய தீர்க்கதரிசி. பிற்பாடு இவர் அதாவது எலிசா தீர்க்கதரிசி பார்க்கும்போதே இவர் என்ன ஆச்சுங்க, இவர் எடுத்துக்கொள்ள போறாரு. கண்ணுக்கு நேரம் பார்க்கும்போது எடுத்துக்கொள்ள பெட்ஷீட் அவரோட தூக்கத்தை மேலே மட்டும் உளுந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னன்னு போய் தேவனத்தை பண்றாரு, இப்ப என்னோட பிராணத்தை எடுத்துருக்க, தயவுசெய்து போதும் என்னால நீ
சகிக்க முடியாதுன்னு சொல்லி படுத்துக்கிறாரு பேசாம போய். அப்ப என்ன பண்றாரு, என்னப்பா இவன் பெரிய புரியாதாக்காரனா இருப்பான்னு சொல்லி என்ன ஆச்சுங்க, தேவன் வந்து அன்பு செலுத்துற தேவன், நம்ம தேவனை பிடிக்கிறதுக்காக அங்க குறிப்பிடுறாரு. தேவன் வந்து எழுப்பி என்ன பண்றாரு, எப்ப அவனை எழுப்பி அவனை சாப்பிட சொல்லு அப்படின்றாரு. சாப்பிட என்ன பண்றாரு, திரும்ப படுத்துக்கிறாரு. போக இன்னும் முடியாது, நீங்க நான் மண்ணா வைக்கிறேன், என்னை நீங்க கொண்டுருங்க, என் பிராணம் எடுத்துருக்காரு. திரும்ப என்ன பண்றாரு, ஏப்பா எந்திரிப்பா சாப்பிடுப்பா, நீ வந்து இது சாப்பிட்டு எந்திரி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்றாரு, நீ வந்து போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு, அதனால நீ வந்து சோர்ந்து போகாத, அதுக்காக உனக்கு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. அப்புறம் நான் ஊருக்கு 40 நாள் 20 பகலும் நடந்து போகிறதை அங்கே தேவன் காட்டுகிறார். இப்ப நமக்கு சோர்வு வந்தாலும் கூட நம்மை தேற்றுகிற தேவன் இருக்கிறார். நாம வந்து சோர்வு கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட எலியாவது என்ன ஆச்சுங்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிரோடவே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருக்கு எப்படிதான் சோதனை வந்துச்சு, என்னோட பானை எடுத்துருங்க கேட்கிற அளவுக்கு ஒரு சோதனையாக இருந்தது நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு இவருக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி எப்படி இவருக்கு வருதுன்னா, இவருக்கு கீழே தெரிஞ்சு எப்படிங்க, இவரை விட டபுள் மடங்கு செய்யக்கூடிய ஒரு அப்ப நல்ல ஒரு சீசனை உருவாக்கி இருக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இல்லையா. எலியாவை போல எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தார்கள் நமக்கு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப பாருங்க, தேவ மனிதர்கள் எப்பேற்பட்ட துன்பத்தை கலந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க பார்ப்போம். எனவே நமக்கு ஒரு துன்பலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நமக்கு வந்து சில சமயம் நம்ம தேவன் இருக்கிறாங்க, நம்மோட இருக்கிறாங்க, நம்ம மறந்து போய்க்கிறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும் நமக்கு. எம்மாவு ஊருக்கு இவர் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பின்னாடி எம்மாவு ஊருக்கு போறாரு. போகும்போது அந்த ஊருக்கு சில பேர் நடந்து போறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் பாருங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயப்போ என்பவன் பிரதித்திரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீர் அந்நீராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகள் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாயிற்று. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்னன்னா, எதை பேசிட்டு போறவங்க யார் போறா, கிறிஸ்துவம் போறாரு. ஆனா என்ன இவங்களுக்கு தெரியல. இப்போ நம்மளோட வாழ்க்கையில கூட என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம வழி நடத்துகிறது கிறிஸ்துவா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது, நம்மளால உணர முடியறது, கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அதனால நம்ம வந்து கலக்க முடிய அவசியம் கிடையாது. தேவன் என்ன பண்றாரு, எப்பவுமே நம்மை வழி நடத்துகிறார். ஆனா சில நேரத்துல நம்மளுடைய நம்ம உலக பார்வைக்கும் உலக ஞானத்தை வைத்து நம்ம வந்து அதை வந்து நம்மளால அதை யூகிக்க முடியறதில்லை. ஏன்னா அந்த எம்மாவூருக்கு போறவங்களோட இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து போனாரோ நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிதான் இருக்கிறாருங்க, நடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா நம்மளால அதை உணர்ந்து கொள்ள முடியறதில்லை. அதான் தேவன் சொல்லுகிறார், என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இல்ல அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு, நம்மோட நடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறாரு. அதே தான் இங்க நம்ம வந்து தேவன் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், நம்ம தன்னோட வந்தது இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறது. அப்புறம் அந்த ஊருக்காரங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கிறோம். எனவே நாம் அதை கவலைப்பட வேண்டியது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம புது இடத்துல கோரிக்கை வச்சோம் வரலையே அப்படின்னா, அது வந்து சில சொல்லுவாங்க, அது வந்து டிலே ஆகும் ஆனா டினைட் ஆகாதும்பாங்க இல்லையா. இது என்ன அப்படின்னா, திட்டம் தாமதமாகும் ஆனா என்ன ஆகாது, ரத்து ஆகாது, கேன்சல் ஆகாது. திட்டம் தாமதமான ஏற்படும் ஆனா கேன்சல் ஆகாது. அப்படி அதுக்காக சொல்றாரு.
ஒன்றும் இல்லை பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. அதுதான் முக்கியம். அந்த புள்ள இறந்துச்சுன்னு சொல்லி தான் தகவலுக்கு வருது. வந்த உடனே தேவாலய தலைவர்கிட்ட வந்து கூட சொல்றாரு, இன்னும் போய் எதுக்கு நீங்க அவரை தொந்தரவு பண்றீங்க, விட்டுருங்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சுன்னா, அந்த நினைச்சு பாருங்க, அந்த படைத்தலைவர் என்ன பண்ணிருப்பாரு, இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பாரு, இயேசு கிறிஸ்து அவரை பார்த்திருப்பாரு. பார்த்து என்னன்னு சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசமா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அவர்கள் பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறைக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். போதுமானது. இப்ப என்னாச்சு, இந்த இவரு வந்து அந்த படத்தலைவர் என்ன பண்ணிடுறாரு, அவசரமா போறாரு, போய் சீக்கிரம் போதகரை அழைச்சவருடன் போறாரு. போனோன்னா இவருக்கு படைத்தலைவனோட பார்வையில என்னாச்சு, அவருடைய திட்டம் முடிஞ்சு போச்சு, தோல்வி. என்னாச்சுன்னா, போதகரா வந்து அந்த புள்ள கொஞ்சம் கடைசி உயிர் உடம்புல ஒட்டிட்டு போகும்போதே போதகரை கூட்டு வரலான்னு போறாரு. போற சமயத்துல அங்க போய் கிறிஸ்துவ இப்ப நோக்கி விடுதல் வைக்கிறாரு. இந்த மாதிரி போதகரை நீங்க வாங்கன்னு விடுதல் வைக்கிறாரு. வைக்க போகும்போதே அவங்களுக்கு என்ன செய்தி வருது, இறந்துச்சு. அப்போ வந்து அந்த படைத்தலைவனோட பார்வையின்படி எப்படிங்க அந்த திட்டம் முடிஞ்சு போச்சு, ரத்தாய் போச்சு. அவ்வளவுதான், இனி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா கிறிஸ்துவனர் என்ன சொல்ற, என்ன உத்தரவு கொடுக்க படத்தலைவனுக்கு, பயப்படாத நீ விசுவாசிங்கிறாரு. இங்கிருந்து போறாரு, போய் பிள்ளையை பார்த்து தலித்தாக்குங்கிறாரு. அந்த பிள்ளையை நீ எழுதுவாங்கிறாரு. இந்த பிள்ளையை திரும்ப உயிரோட வருகிறத பாக்குறோம். அப்ப என்னாச்சுன்னா, ஒரு திட்டம் வந்து நமக்கு வந்து இந்த தட்டம் நம்ம நடக்கலன்னு நினைச்சா கூட, தாமதமான கூட என்ன பண்ணுவாரு, தேவன் அதை செய்து கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியது. அதான் சொல்றாங்க, நம்ம வந்து விசுவாசத்தோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். தேவன் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நமக்கு கடைசியாக ஒரு சிலை பார்த்து புரிஞ்சு கொள்ளலாம். எஸ்ஐக்கு தெரியும், எஸ்ஐகே ராஜாக்கு இல்லையா, அவர் வந்து நோக்கி வேண்டுதல் செய்கிறாரு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் பாருங்க. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசியின் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுவான். அவர் என்ன கருத்து இருக்கு படிங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திருப்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பாருங்க, எசேக்கியா ராஜா வந்து அவர் வேண்டுதல் வைக்கிறாரு, தேவனத்துல வேண்டுதல் வைக்கிறாரு. வேண்டுதல் வச்சோன்னா அந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் தேவனுக்கு தெரிய வருது. தேவன் என்ன பண்றாரு, அவருக்கு
மீண்டுமாக ஒரு 15 ஆண்டுகளை அவருக்கு சேர்த்து தருகிறதாக தேவனை பார்க்கணும். அப்ப என்ன தேவன் சொல்ற, உங்க விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்றார். எனவே நாம இந்த புது வருடத்துல வந்ததுக்கு பின்னாடி சில சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாம் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்துவானவர் சொன்ன மாதிரியே நமக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு, நாம அவிவிசுவாசம் படக்கூடாது. அதுதான் சொல்றாரு, உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு, அவிவிசுவாசம் இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்றாரு. எனவே நம்மளுடைய ஜபத்தை எப்பொழுதுமே கேட்கிறவரா இருக்கிறாரு. அண்ணனுடைய ஜபத்தை எப்படி கேட்டு நீங்க மனசுல நம்ம நினைச்சாவே நம்மலாம் தேவனதை கேட்கிறவரா இருக்கிறாரு. அதனால பண்ண வேண்டாம். அதாவது நம்ம மறக்கப்பட்டு விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி இருந்தா கூட தேவன் என்ன பண்றாரு, ஆகாரை போல ஆகார் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஆகாரை அவரை பிரிச்சு விட்டாரு, ஆகாரோட தான் முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டா அப்படின்னு சொல்லு. ஆனாலும் நம்மளுடைய பார்வையில் ஆகார் அவ்வளவுதான் அந்த காண போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் அந்த மாதிரியும் என்ன பண்றாரு, காண்கிறவரா இருக்கு. அப்ப நாம நினைச்சுக்கோ, தேவனுடைய பார்வையில நான் மறைஞ்சு போயிட்டோம், தேவனை காண்கிறதுல நமக்கு ஒரு இது இருக்குது. ஆனா என்ன, தேவன் எப்பொழுது நம்மளை பார்க்கிறதா இருக்கிறாரு. சோர்வு வரத்தான் செய்யும், ஆனா சோர்வை மேற்கொள்வதாக சொல்றாரு. ஏன்னா இளைய தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய சோர்வு வந்து என்னை நீ கொண்டு போட்டுக்க கேட்கிறாரு, அந்த அளவுக்கு கேட்கிறாரு. ஆனாலும் தேவன் அவரை தேற்றுவதை பார்க்கிறோம். அதே போல தேவன் நம்மோட நடக்கிறதை நாம் உணராது இருந்தாலும் கூட தேவன் நம்மோட நடக்கிறாருங்கிறதை நம்ம விசுவாசிக்கணும். கடைசியில் என்ன நினைச்சுக்கிறோம், தேவன் தாமதப்படுத்தினாலும் திட்டம் நடக்கும். அது என்னைக்குமே நடக்காம போகல. இசைக்கியாவை போல இந்த படத்தலைவரோட மகள் சிறுமி உயிர்த்தெழுந்தது போல நமக்கும் பல திட்டங்களை தேவன் செய்ய தயாரா இருக்கிறார். அதை வரைக்கும் நம்ம சத்தியத்தில் நடக்கணும், பொறுமையோடு இருக்கணும், தேவன் சொன்ன காரியங்களை சரியா செய்கிறோம் என்று பார்க்கணும். இக்கட்டான சூழ்நிலையில முடிவெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது கிறிஸ்துவை பார்த்து தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடத்தணும்னா நிச்சயமாக இந்த வருடத்தை நாம் பல விதமான ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் கொண்டு பிரயோஜனம் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட நம் அனைவரும் தேவன் ஆசிரியப்பார்.